சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி சொல்லுறது மாதிரியே நம்ம வந்து ஏன் பரதநாட்டிய ஸ்கூல் வச்சானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்வதி வேறு வீடு தராங்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்காங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, உனக்கு தான் பரதநாட்டியத்தை பற்றி நல்லா தெரியுமே விஜயா, நீ வை நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, சூப்பராக பண்ணுங்கள் வைங்க. நம்மலாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னா ஏகப்பட்ட ஆர்டர் வரும் ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயங்கரமாக அவளைய பின்னுறாங்க. நம்ம எப்படியாவது தப்பிக்கணுன்னா அந்த ஆண்டி எப்படியாவது சொல்லிட்டு விட்டால் தான் முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணிக்கு இப்போ ரோகிணி சொன்னதை நினச்சி விஜயாவுக்கு பயங்கர கற்பனை. நம்ம வந்து பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்து ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சுன்னா பல வருமானம் வந்துடும், வந்துச்சுன்னா இந்த வீட்டிலேயே நம்ம பெரிய ஒரு ஆளாயிடலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கற்பனை பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பக்கத்துணையாக இருக்கிறாங்க பார்வதி. நீ என்ன வேணாலும் பண்ணு விஜயா, நான் உனக்கு கூடவே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி வீட்டில் வந்து பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் போர்டெல்லாம் அடித்து வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுறாங்க. அப்புறம் ரோகிணி, நீ வந்து ஏதோ ஆன்லைனில் ஏதோ சொன்னியா, அது என்னென்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நெட்டில் வந்து நான் வந்து விளம்பரம் பண்ணிடுறேன் ஆண்டி, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வரும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, நம்பர்லாம் ஃபோன் நம்பர்லாம் யார் நம்பர் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்கள் நம்பர் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அவங்க சேர்றவங்க எல்லாமே என்ன ஃபோன் அடிப்பாங்களாம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே திறப்புல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடிச்சுலாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 10,000 வரைக்கும் செலவு வருது. அதை வந்து மனோஜ் வந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. அம்மா இதான் செய்யக்கூடிய கடைசி செலவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் இப்போ தான் வந்து ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிச்சிருக்கேன், இப்போவே வந்து நான் என் ஃபர்னிச்சர் கடையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. டேய், நான் வந்து ஆரம்பிச்சிருக்குது பரதநாட்டிய ஸ்கூலு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பெரிய அகாடமியாக ஆரம்பிப்பேன், அப்போ எத்தனை லட்சம்னு ஏன்டா வாங்கிக்கடா அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையிலே இதுவும் பயங்கரமான பிஸ்னஸ் தான், இதை பண்ணுங்கம்மா செமையாக வந்துடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா போய் பார்வதி வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு நபரும் வரல. கிட்டத்தட்ட 2-3 நாளாக உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. உடனே ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி, நீ தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் நான் அப்படி நடத்தினா பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்போ ஒருத்தர் கூட எனக்கு பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட என்கிட்ட வரலையே அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எதுவுமே உடனே நடந்துடாது. நான் பார்லர் வச்சு கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு தான் கஸ்டமரே வந்தாங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக வராங்க. அதே மாதிரி தான் உங்களை வந்து விசாரித்து வருவாங்க. நெட்டில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அவங்க இன்றைக்கி இல்லை என்றைக்கினாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் நான் அந்த ரூம்லேயே தான் உட்காந்துட்ருக்கணுமா, பார்வதி வீட்டுக்கு நான் சும்மா தான் வாடகை கொடுத்துட்ருக்கணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதெல்லாம் எல்லாம் நடந்துடும், கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாதீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. நீ என்னமோ சொல்கிறம்மா, எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னே, ஆண்டி அதெல்லாம் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க வைக்காதீங்க, அவன் ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா, நீ தான் எனக்கு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணி மனசுக்கு நினைக்காங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நீ வந்து இந்த பார்லருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணுறேன், அது கூட உனக்கு தெரியலையா, சரி நீனும் பையனும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நடனம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு வந்து பார்வதி வீட்டுக்கு அண்ணாமலை வராங்க. என்ன விஜயா, எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறங்க, ஒருத்தரும் வரல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, வயசான காலத்தில் நீ நடத்தினா எப்படி வருவாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க ஒரு 4-3 வயசில் இருந்தாங்கன்னா சரி ரைட்டு, யூத்தாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க ஆடி ஓடி, இவங்களுக்கே வயசாகிடுச்சு, இவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் நினைப்பாங்க, அதனால தான் ஒருத்தர் வரல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரோஹிணி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ உனக்கா தெரியணும், ரோஹிணியாக சொல்லணும், ரோஹிணி சொன்னான்னு சொல்லி நீ ஆரம்பிச்சிருக்க, உன் வயசை நீ கணக்கு பண்ணி பார்த்தியா, உனக்கு 65 வயசு ஆகிட்டு, டாக்டர்கிட்ட கேட்டால் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லக்கூடிய வயசு, இந்த வயசில் வந்து நீ வந்து பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு விளம்பரத்தை பண்ணிவிட்டு இந்த பார்வதி வீட்டை வாடகைக்கு எடுத்து உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே, நான் எவ்வளவோ சொன்னேனே, விஜயா தான் கேட்கல அப்படிங்க. என்ன பார்வதி இப்படி சொல்லிட்டேன், நீனும் ரோஹிணியும் சேர்ந்து தானே சொன்னீங்க இந்த மாதிரி உனக்கு தான் பரதநாட்டியம் தெரியுமே, ஆடுங்க வையுங்க நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னேன், இப்போ நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சொல்லலாம், ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம், இப்போ பார்த்தியா ஒருத்தரும் வரல, ஆனால் என் வீட்டில் பரதநாட்டிய ஸ்கூல் நடக்கும்னு சொல்லி விளம்பரம்லாம் கொடுத்துருக்கீங்க, இந்த அட்ரஸுக்கு நிறைய பேர் நின்றாங்க அப்படின்னா எனக்கு பெருமையாக இருந்திருக்கும், இப்போ ஒன்றுமே வரலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுதாங்க பார்வதியும். நான் எதுக்கு உன்னை வந்து பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்னேன் அப்படின்னா, எனக்கு பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என் மருமகளும் என் மகனும் வந்து என் பேரனையும் பேத்தியும் அனுப்ப போகிறது கிடையாது, ஆனால் வந்து வாரவங்களையாவது என் பேரனா பேத்தியாக பார்த்து நான் கொஞ்சிக்கலாம் பேசிக்கலாங்க ஆசைப்பட்டு தான் சொன்னேன், ஆனால் அதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கு கவலைப்படாத பார்வதி, சீக்கிரம் நம்ம வீட்டில் யாருக்காவது குழந்தை உண்டாயிருவாங்க, அதனால் வந்து நீ பேரனோ பேத்தியோ கொஞ்சணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அதை சொல்லியானே செய்யணும், கண்டிப்பாக போகிற பக்கம் பார்த்தா மீனாக தான் சீக்கிரம் குழந்தை பிறப்புளுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. பார்வதி வாயை மூடிட்டு இருக்க மாட்டியோ அப்படிங்கிறாங்க. பார்வதி கரெக்டாக தானே சொல்கிறாங்க, இதே நீ தடுக்கிற அப்படிங்கிறாங்க.
அண்ணே அது பிரச்சனை இல்லைண்ணே, நான் மீனாவை சொல்லிட்டோம்ல, இதே இது ரோகிணியோ ஸ்ருதியோ சொல்லியிருந்தா அவள் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, பணக்கார மருமக வந்து சீக்கிரம் குழந்த உண்டாகலாம், ஆனால் வந்து ஏழை வீட்டில் வந்த மருமக வந்து சீக்கிரம் குழந்த பெற்றா அவளுக்கு வந்து அவமான குறைச்சல் ஆயிடுதுன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டிலும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. விஜயா, எதையுமே நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். ஏன்னா யாரும் கெட்டு போவாங்கன்னு நினச்சா நம்ம தான் கெட்டு போவோம். அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு நாள் நினைக்காத, சரியா? கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து முத்துக்கோ மீனாவுக்கோ குழந்த பிறக்கும். அதையும் நீ தூக்கி கொஞ்ச வேண்டிய காலம் வரும், வந்தே தீரும் அப்படிங்கிறாங்க. அண்ணே அது நடக்க தான் போகுதுண்ணே அப்படிங்கிறாங்க பார்வதி. உடனே பார்வதி நீ வாயை மூடிட்டு சும்மையே இருக்க மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. அம்மா ஏன் வாய், நான் பேசவும் கூடாதா அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டை வந்து எனக்கு வாடகைக்கு தந்திருக்க, சரியா? இந்த நிமிஷத்தில் வந்து இந்த ஃப்ளோரில் வந்து நீ பேசவே கூடாது, உனக்கு கீழே தானே நீ இருக்க, கீழே உள்ள ஃப்ளோருக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே சரி உனக்கு வாடகை தந்திருக்கேன், மாதம் எனக்கு வாடகை தந்துட்டு 10,000 அப்படிங்கிறாங்க. 10,000 அப்படிங்கிறாரு நம்மளை. அம்மா இந்த வீட்டுக்கு 10,000 கேட்பாங்கள்ல, நம்ம வீட்டுக்கு கீழே 15,000 வாடகை கொடுத்துருக்கோம், அவள் 10,000 தந்திருக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த வாடகை எப்படி கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தான் உங்கள் பென்ஷனில் கொடுக்கணும் அப்படி, நீ ஆரம்பிக்கிறதுக்கு நான் எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒய்ஃப் ஆரம்பித்தா புருஷன் கொடுக்கக்கூடாது. அந்த மீனாவை பார்த்தீங்களா, அவளுக்கு தொழில் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவன் வந்து பைக் வாங்கி கொடுக்கலையா, அவனுக்கு வந்து அவள் வந்து கார் வாங்கி கொடுக்கலையா, அந்த மாதிரி புருஷனுக்கு பொண்டாட்டி செய்யணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு பணம் செலவு பண்ணணுன்னா முத்து மீனாவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிடுவேன். இதே மருமகளாகவோ இல்லைன்னா அந்த வீட்டு வாரிசாகவோ நீ அவங்கள ஏற்றுக்க மாட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி பெரிய பரதநாட்டிய ஸ்கூல் வச்சுட்டேன், நடந்துலாம் வீட்டுக்கு போக முடியாது, அவர் ஆட்டோ சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆட்டோவுக்கு துட்டு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. காசுலேயே இந்த பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்குங்க காசு, மனோஜ் தான் வந்து காசு கொடுத்தான் வச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி உனக்குன்னா மோன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு வண்டிக்கு போய்ட்டு. என்னப்பா அம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லடா, இந்த மாதிரி பரதநாட்டியம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுங்களா, நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா செமையாக வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லியிருப்பா போல். பார்வதி வீட்டை எடுத்து அங்கே பரதநாட்டிய ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒருத்தருமே வரல போல் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டாங்க, எங்கே போஸ்டர் இருந்துச்சு, அம்மா போஸ்டர் போட்டுச்சு, எனக்கு கொஞ்சம் வந்துச்சு, இந்த வயசான காலத்தில் என் சும்மா இருக்காமல் இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கடா வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அத்தை சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு, அம்மா சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா ஸ்டூடெண்ட் வரல வைக்கலன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாமல் இருக்காத, அது எது நடக்கணுமோ நடக்கும், சரியா? அவங்களுக்கு வந்து உன்கிட்ட தான் கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வருவாங்க, இல்லையா சதனாம் இரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே ஏங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பரதநாட்டிய ஸ்கூலில் வந்து ஒருத்தருமே அம்மாட்ட படிக்க வரலையாம், அதனால் அம்மா கொடூரமான கோவத்தில் இருக்காங்க, அதனால் சாப்பாடு இன்றைக்கி 2-3 நாளைக்கு நம்ம சாப்பிட மாட்டாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் அப்படி முத்தை முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு பார்க்குறாங்க. ஆனால் முத்துக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அம்மா சாப்பிடாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இன்னும் விஜயை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, விருமார்ப்பாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட் சேராமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அவங்க வந்து நீ வர்றதுக்கும் வராதுக்கும் அவங்க கையில் இருக்குது, அவங்க வந்தால் தான் சாப்பிடணும்னா அப்போ நீ வந்து 10 நாளாக வரலாம், 10 நாள் சாப்பிடாம இருப்பியா? அப்படி அவங்க 10 நாள் கழிச்சு வராங்கன்னா உனக்கு அன்றைக்கி எனர்ஜி வேணும்ல இப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னங்க அப்போ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நேரம் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு தூங்க மனசு இல்லை, அதுவே நினப்பாக இருக்குது, நான் பாட்டில் ஆரம்பிச்சிட்டேன், நான் சின்ன வயசுலேயே நினச்சிருந்தா கூட சரி பெரிய லெவலில் வந்திருப்பேன், அப்போ அந்த யோசனையே இல்லை, பசங்களை வளர்த்து அப்படி நேரத்தை போக்கிட்டேன், ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச கலையை சொல்லிக் கொடுக்க கூட ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து இந்த நேரத்தில் யாருமே கற்றுக்கிட வரமாட்டேருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த முத்து மொட்டை மாடிக்கு போகிறாரு. எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுதில்லை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா பேசாமல் நம்ம 2 பேரும் போய் படிச்சிட்டானே அப்படிங்க. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும், நான் கொஞ்சம் ஆடுவேன் அப்படிங்கிற. மீனா நீ ஆடுவேன், நான் பார்த்துருக்கேன், நீ சூப்பராக ஆடுவ, பரதநாட்டியம் வேறு சின்ன வயசில் நல்லா படித்தேன்னு சொல்லி சீதா வேறு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நானும் வந்துட்டு கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பேன், நல்லா தான் ஆடுவேன்னு சொல்லுவாங்க, பட் வந்து அத்தளவுக்கு ஆடுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இதுதான் மீனா உன்னுடைய சிறப்பு, நீ ஸ்கூல் படிக்கும்போதே பயங்கரமாக பரதநாட்டியம் ஆடுவ வைப்ப, 4 இடத்துக்கு உன்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு தான் அரங்கேற்றம் பண்ண முடியலன்னு சொல்லி சீதா சொன்னான். ஒன்று செய்வோமா, அம்மாட்ட நம்ம 2 பேரும் கற்றுக்கிற மாதிரி போவோமா, அவங்களுக்கு 2 ஸ்டூடெண்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அவங்களும் மன உளைச்சல் இல்லாமல் இருப்பாங்க, நாளைக்காவது ஒழுங்காக சாப்பிடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க காலையில் போவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே காலையிலே விஜயா ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே
ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி என்ன நீங்கள் உங்கள் பரதநாட்டிய ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. அங்கே யாருமா வரா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படிலாம் இருக்காதீங்க, தன்னம்பிக்கையாக போங்க. திடீர்னு இன்றைக்கி ஒரு 10 பேரோ 20 பேரோ சேர்ந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னா 20 என்ன 20,000 ஆச்சுல அப்படின்னு. 20,000 ஆச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிளம்புறாங்க. 20,000ன்னு சொல்லுதால 20,000 இல்லை 10,000 கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா, என்னைக்காவது ஆட்கள் வந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. வாயில் வந்து சீனியை தான் போடணும், வருவாங்கன்னு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்னுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி எதுவும் சாப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. நான் காலைல சாப்பிட்டேன், அந்த பூக்காரி சமைச்சு வச்சுருந்தா. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி, அவள் சமையல் முன்னாடி என் சமையல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சாதாரண ரசம் வச்சு முட்டையை தான் பொரிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி பொரி, என்ன கிழமையும் பார்க்க மாட்டேன், உன் பாட்டில் பொரிச்சு திங்க வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. அப்படி நான் தனி மனுஷி என்னத்தை பார்க்கணும், என் வாய்க்கும் வயிறுக்கும் எது தோணுதோ சாப்பிட வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. சரி நான் மாடியில் போயிருக்கேன், என் ஸ்கூலில் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, எண்ணி 30ஆம் நாள் நீ வந்து வாடகை தரணும், அதை மனசில் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி என்கிட்டயே வாடகை கேட்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா அங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, ஆனால் நம்மளுக்கு வாயும் வயிறும் வேறு, சரியா? அதனால் என் வீட்டை நீ பயன்படுத்தினா எனக்கு வாடகை கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி தாரேன், ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க. 1 மணி நேரம் ஆளே வரல. உடனே முத்து மீனாவும் கீழே வராங்க. அப்போ பார்வதி பார்த்து, என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மாவுக்கு ஸ்டூடெண்ட்டே வரலன்னு கஷ்டப்பட்டுருக்காங்களா ஆண்டி, நாங்கள் 2 பேரும் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு முத்து. உடனே அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உனக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க விஜயா அப்படிங்கிறாங்க. 2 ஸ்டூடெண்ட்டா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் பாரு முத்து மீனா வந்தோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நான் என்ன செய்தேன், இங்கே வந்து ஆள் இருக்கா ஆள் இல்லையா அடிச்சிட்டு இருக்கான்னு பார்க்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்கெலாம் நாங்கள் வரலை, நாங்கள் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஆடுறோம், எது சரி எது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் ஆடுறாங்க. ரொம்ப கடுப்பாகுது விஜயாவுக்கு, இப்படி ஆடுவாங்க தூரமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பராக ஆடுறாங்க, முத்து ரொம்ப ஒரு மாதிரி ஆடுறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே விஜயா இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காமிக்கிறாங்க. கழுத்தை இப்படி ஒரு அசைவில் திருப்புறாங்க, கழுத்து பிடிச்சிக்கிடுது. உடனே கழுத்து தான் பிடிச்சிட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை லைட்டாக அமுத்து இது பண்ணி விடுதாரு. உடனே அம்மா வலிக்கி அப்படிங்கிறாங்க. அதனால் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் சொல்லி கொடுக்காங்க. இங்கே கழுத்து நொறிஞ்சிருது. ஏற்கனவே அடிபட்ட கழுத்து மறுபடியும் திரும்பினாவும் முடிஞ்சிருது. முடிஞ்சோடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க விஜயா. உடனே காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்கப்பா, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வயசான காலத்தில் ஒரு இடத்துல இருந்தால் இருக்க மாட்டான், இதில் வேறு பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. உடனே மனோஜ், ரவி, ஸ்ருதி எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சிடுறாங்க. ரோஹிணி எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சிடுறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இந்த அளவுக்கு இப்படி வரும்னு நினச்சி கூட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பார்வதிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, இவளுக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜய் அப்படி முழிக்கிறாங்க. பிறகு 65 வயசு ஆயிடுச்சு, 65 வயசில் எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க, இவள் 65 வயசில் தான் யூத் மாதிரி நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு போகிறா. என்ன ஒரு செயலை யாரும் செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு யாரும் தடை போட போகிறது கிடையாது. ஆனால் வயசுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி ஒன்று செய்யும் போது அது வரக்கூடிய இடர்பாடுகளையும் நம்ம எதிர்கொள்ள தான் செய்யணும். நம்ம உடம்பு அசைக்காத உடம்பு, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஒன்னராயம் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நான் பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்தேன் அப்படின்னா அது எப்படி? அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற பயிற்சி எடுக்கணும், அதுக்கேற்ற ஒரு இது ஆரோக்கியமாக அது இருக்கமா அப்படின்னு சொல்லி வாக்கிங்கோ இல்லை வேறு ஏதோ ஜிம்முக்கோ ஏதோ போய் ஆரோக்கியமாக இருந்து உடலை வந்து இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். எதுவுமே முயற்சி பண்ணாமல் எனக்கு முன்னாடி நான் ஆடிருக்கேன் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆடினா பிடிக்க தான் செய்யும். பாரு, ஏற்கனவே பிடிச்சதை வந்து நீ மறுபடி அசைச்சிருக்க, அது நொறிஞ்சே போச்சு, இன்னமும் வந்து உன்னால் செயல்பட முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், கழுத்து வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கான், அதனால் நீ பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாது என்ன இப்படின்னு இருக்காங்க. டாக்டர் வராங்க. நாங்கள் வீட்டுக்கார சொல்லுது சரிதாம்மா, உங்களுக்கு வயசு 65 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இந்த எலும்பு வந்து சேருமா சேராதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஏன்னா சின்ன வயசுனால் நாங்கள் வந்து சொல்லிடுவோம், பெரிய வயசுங்கையில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி கேட்குறாங்க, ஆண்டி உங்களுக்கு 65 வயசு ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏம்மா என்னோட ஒரு வயசு தான் இளமை, சரியா, அதனால் வந்து அவளுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் இந்த மாதிரி இருந்தால் வந்து ஒரு சிலவங்களுக்கு சரியாகாது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படி தான் கழுத்து அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுருதி நீ வேறு பயங்காட்டாதம்மா அப்படிங்கிறாங்க. சுருதி சொல்கிறது உண்மை தான், அதனால் வந்து இன்னமும் வந்து உடல்நிலை பாரு விஜயா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. ஏங்க எனக்கு சரியாகாதா, நான் இப்படியே ஆயிடுவேனா அப்படிங்கிறாங்க. முதல்ல ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், ஏன்னா கழுத்து ஏன்னா
அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும், ஏற்கனவே நான் சரி பண்ணிட்டோம், இன்னும் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா கெட்டு போட்டு பேச முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. உடனே முத்து வராரு, ஏம்மா அங்கே பாருங்கள், இன்னும் வந்து ரெஸ்ட் எடுக்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, உங்கள் பசங்க எல்லாருமே நாங்கள் வேலை பார்க்குறோம், எங்களால் முடிஞ்சதை உங்களை நல்லா பார்க்க முடியும், நீங்கள் உழைச்சி யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, உன்னை நான் பையனாகவே நினைக்கல, உன் உழைப்பை நான் ஏன்டா வாங்க போகிறேன், போடா, நீனா ஒரு ஆள், நீ ஒரு டிரைவரு, உன் முன்னாடி ஒரு பூக்காரி, உங்கள் உழைப்பை வாங்கி நான் செலவு பண்ண போகிறேன்னா அது ஒரு காலம் நடக்காது, சரியா? என் பையனா அது மனோஜும் ரவியும் தான். மனோஜ் வந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண தான் ரவி வந்து பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கான். இன்றைக்கி நினச்சாலும் அவனுக்கு லட்சக்கணக்கில் ஒரே நிமிஷத்தில் புரட்ட முடியும். உன்னால் 100 புரட்டத்துக்கு இன்னும் 100 இடம் போகணும். அப்பேற்பட்டவன் நீ என்ன பார்த்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் நீ பேசிக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி என்னென்னா, அத்தை கவலைப்படாதங்க அத்தை, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறா. எனக்கு இப்படி ஆகணும்னு நினச்சி தானே நீங்கள் 2 பேரும் பரதநாட்டியம் கற்றுக்கிடனே வந்தீங்க, உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாமையாக இருக்குது அப்படி இப்படின்னு நினைக்காங்க. என்ன விஜயா பார்க்குற, எப்படியும் வந்து முத்து மீனாவை நீ நல்லபடியாக நினைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க, ஆகா அவன் மனசில் நினச்சது பூராமே வெளியே கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் விஜயா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள வந்து நீ ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டேன், ஆனால் அவங்க வந்து நீ என்ன அவங்கள வந்து குறைச்சி நீ மதிப்பிட்டாலும் அவங்க வந்து உன்னை நெருங்கி தான் வருவாங்களே தவிர்த்து விலகி போக மாட்டாங்க, உன் நலனில் அவ்வளோ அக்கறை எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா நினைக்காங்க மனசுக்குள்ள, ஆமாம் அக்கறை எடுப்பாங்க, அக்கறை எடுக்கவே தான் நீ இப்படி படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் வந்து ஆன்ட்டிக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது, நம்ம எல்லோரும் போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி, நான் சும்மா இருந்துகிட்டு இருந்தேன், நீ தான் என்னை வந்து ஆரம்பிக்க வச்சு இப்படி ஆக்கிட்டியம்மா, ஏம்மா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏகத்தோடு பார்க்குறாங்க. என்ன ஆண்டி, நம்ம பரதநாட்டிய ஸ்கூலுக்கு ஆட்கள் வருவாங்களா, அந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி முழிக்காங்க. அங்கே ஒரு சுடு குஞ்சு கூட வராது, என்றைக்கு நீ வந்து விஜயா வந்து பரதநாட்டியம் எடுக்க போகணுன்னு சொல்லி போஸ்ட் அடித்து போட்டி அந்த தெருவில் ஒரு நாதி இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காங்க. உடனே ஆண்டி, உங்களுக்கு சரியான அப்புறம் நீங்கள் ஆடிடலாம், நம்பிக்கையோடு இருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கையை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லுதாங்க, அதெல்லாம் சரிப்படாதுமா, நான் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி வரும், எனக்கு வயசாகிட்டு அப்படின்னு சொல்லி விரல் செய்கையிலே சொல்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் சீக்கிரம் திரும்பி வந்து ஸ்கூல் நடத்துவேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்லுதான் நம்ம புரியலையா ரோகிணி, இன்னுமே எனக்கு வயசாகி போயிட்டு நான் ஒரு இடத்துல முடங்கி இருக்க தான் சரி, நீ தேவையில்லாமல் இழுத்து விட்டியே ரோகிணி அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கிறாங்க. நான் ஆண்டி அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவ வேறு பார்வதி வேறு ஒன்றுக்கு 2 சொல்லிகிட்டு இருக்கல அப்படின்ட்டு, ஒன்றும் இல்லாமல் விடுங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு செய்ய காட்டுதாங்க. சரி சரி ஆண்டி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தூரம் நிற்கிறாங்க. உடனே முத்து சரியான கடுப்பாராரு, ரோகிணி, நீ பார்த்த பருவது அம்மா இப்படி இருக்கிறாங்க, நீ எதுக்கு அம்மாவை வந்து பரதநாட்டிய ஸ்கூலில் அதான் ஆரம்பின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டிக்கு அதை பற்றி தெரியும், அதனால் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் தானம்மா சொன்னேன், விஜயா ஆண்ட்டி உங்களுக்கு தான் பரதநாட்டியம் சூப்பராக ஆடுவீங்க, நீங்கள் ஆரம்பிங்க, பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ணலாம், நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாதவே தான் இந்த வீட்டில் மரியாதை கிடையாது, அதுபோக வந்து என் பார்லரில் போய் உட்காந்து அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடக்கூடாது, மனோஜ் பார்லரில் இருந்தீங்க மனோஜ் கடையில் போய் இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிட்டுனா நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் லட்சக்கணக்கில் வருமானம் வந்துச்சுன்னா உங்களை தேடி இப்போ எல்லோரும் வருவாங்க, உங்களுக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க, இந்த காலத்தில் பணம் தான் மரியாதை ஆண்ட்டி, உறவு முறையோ வயசோ கிடையாது அப்படி இப்படி நீ தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கவுந்துட்டு இருக்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஐடியாலாம் அம்மாவுக்கு கொடுத்துட்ருக்காத, அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு வந்து அதை உணரணும் கூட நம்ம சுற்றி இருக்கிற நம்மளும் உணரணும், 65 வயசுங்கிறாங்க, இன்னும் போக போக வயசு கூடும் குறையாது சரியா, எலும்புகளாக இருக்கட்டும் உடல் தசைகளாக இருக்கட்டும் வீக் அடைஞ்சிக்கிட்டே வரும். அம்மா வந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டு பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஆடணும் உடனே அது வந்து எந்த உடலாக இருந்தாலுமே சரியாக இயங்காது, அதனால் வந்து அதுக்கு பயிற்சி எடுக்காமல் வந்தது மிகப்பெரிய தவறு, நீ அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க, இன்னும் வந்து அம்மாக்கிட்ட வந்து உசுப்பேற்ற வேலையை வச்சுக்கிடாத அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி கேட்டாங்க நான் சொன்னேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என்னடா என் பொண்டாட்டியை நீ குத்த சுமத்திக்கிட்டு இருக்க, என் பொண்டாட்டிக்கு எதுக்கு தெரியும் செய்யணும்னு சொன்னதை செய்வா, சரி அதை சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. டே உன் பொண்டாட்டி விஷயத்தில் நான் தலையிடலை, ஆனால் என் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றா அவங்க 2 பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா பாசம் ரொம்ப தான், உங்கள் அம்மாவுக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னையை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கும்ல, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டே அம்மாவுக்கு செல்ல பிள்ளை நான் தான்டா அப்படிங்கிறாங்க. செல்ல பிள்ளையாக மட்டும் இருந்தால் காணாடா, இப்போ தாயை நல்லா பார்த்துக்கணும், அதான் முக்கியம் முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அது என் வீட்டுக்கார் சொல்கிற என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த விஜயாவால் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாரும்,
அவளுக்கு வந்து வயசுக்கு ஏற்ற நடைமுறை நடக்க தெரியல. இந்த ரோகிணி தான் வந்து நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஸ்கூல் வைங்கன்னு சொல்லும்போது எனக்கு வயசாகிடுச்சுமா வச்சு நடத்த முடியாதுமா, எனக்கு ஆட முடியுமா ஓட முடியுமான்னு சொல்லிட்டு அவள் வேண்டாம்னு விடணும் நியாயப்படி. ஆனால் அவள் வந்து 2 ரூபா கிடைக்கணுன்னு ஆசைப்பட்டு வழக்கம் போல் வான்னு வாயை பிளந்துக்கிட்டு அதை நடத்திடுவோம்னு நினச்சிருக்கா. ஆனால் பாருங்கள் எல்லாம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் வந்து ஏதாவது அடங்கி புடங்கி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிறகு முடங்கி வேறு மூலையில் தான் இருப்பாள். ஏன்னா அது அவளுக்கு புரியணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிப்பா வீட்டுக்கு இப்போ எல்லோரும் போங்க, நான் அம்மாவோட இருக்கேன் அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க ஜென்ட்ஸ் வந்து நைட்டு ஹாஸ்பிட்டல் வைக்க மாட்டாங்க, இது வந்து பெண்கள் வார்டு, அதனால் நான் அத்தை கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நாங்கள் போய்ட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ரோஹிணிலேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ விஜயா பக்கத்தில் யார் இருக்காங்க கட்சியெல்லாம் முடிச்சு பார்க்காங்க. மீனா இருக்காங்க. இந்த மீனா தான் இருக்காளா, இவளுக்கு எனக்கு ஏற்கனவே பிடிக்காது, எனத்தையும் போட்டு கொடுத்தாலும் என்ன செய்ய பிடிச்சி அப்படின்னு முடிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி எங்கே அப்படின்னு செய்திகளை காமிக்காங்க. ரோகிணிலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், மனோஜ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், இவ்வளோ விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க கொஞ்சமாவது இருந்திருக்கலாம்லாம், நைட்டு பூரா இவ்வளோ நம்பி நான் எப்படி இருக்க முடியும், தரதை எப்படி சாப்பிட முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வராங்க. ஏம்மா நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, நாங்கள் போடுறது குளுக்கோஸ் மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஏறும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை இவன் என்னத்தையாவது ஜூஸ் போட்டு தரேன், அது போட்டு தரேன், இது போட்டு தரேன்னு சொல்லிட்டு இவ தந்தா அப்படின்னா என்ன முடிச்சு விட்ருவா, ஏற்கனவே இவளுக்கு இனி ஆகாது. இதில் வேறு வந்து இவ்வளோ தனியாக விட்டு போயிருக்காங்க. இது எப்படி சரியாக வரும், இந்த என் வீட்டுக்காரருக்குமா கூறல, இவளுக்கு எனக்கு ஆகாது, இவள் புத்தி தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மீனா எப்படியாவது கடவுளே மாமியாருக்கு உடம்பு சரியாயிடணும், பாவம் அவங்க இந்த வயசான காலத்தில் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து விஜயா வந்து உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள்கிட்ட நேர்த்திக்கடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவை ரொம்பவே கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. எப்பவும் போல் விஜயா இந்த மாதிரி மீனா வந்து எனக்கு எதிராக தான் இருப்பாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை காலையிலே விடியுது. உடனே ரோஹிணி எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே விஜயா பையன் பேச ஆரம்பிக்காங்க. என்ன ரோஹிணி நைட்டு வந்து இவக்கிட்ட விட்டு போயிட்டேன், இவளை நம்பிலாம் இருக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்னை நம்பி ஏன் தான் இருக்க முடியாது, நான் நைட்டு பூரா உங்களுக்கு பாவலாக தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி உன்னை நம்ப முடியாது, நீ ஏதாவது போட்டு கொடுத்துட்டோன்னா எனக்கு எதுவும் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளில் நானும் ஒரு ஆள், நீங்கள் வந்து இன்னும் இப்படி சொல்கிறீங்களே அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து ஏதாவது போட்டு கொடுத்துடுவா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. இந்த சூழ்நிலையும் நீ திருந்த மாட்டேன்னு விஜயா, இப்படியே தான் இருப்பானே, உன்னி அந்த பிள்ளையும் அவன் புருஷனும் நினைக்கலன்னா உனக்கு இங்கே வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு என்னென்னு போட்டு போயிருந்தா நீ என்ன இருப்ப, உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன் மேலே அக்கறை எடுத்து அவங்க கொண்டு சேர்க்குறதும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸு கட்டுறதும் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாருக்கும் பொன்னாடி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஒரு பார்வையாளர் மாதிரி பார்த்துட்டு போயிருக்காங்க நான் உட்பட. என்ன எல்லா செலவையுமே ஏற்றுக்கிட்டது முத்து மீனாவும். ஆனால் அவங்கள வந்து நீ ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு வைக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த பணத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணது என் பையனுக்கு ஒரு பெரிய மேட்டரே இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மன்னர் சொல்கிறாரு, எவ்வளோடா சொல்கிறா, உடனே செக் தரேன்டா அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல செக் கொடுக்குறேன், நான் செக்கில் உள்ள பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்காடா அப்படிங்கிறாங்க. டேய் இல்லாமையாடா கொடுக்க வைக்கேன் அப்படிங்கிறாங்க. நீனே ஒரு சீட்டிங்கு, நீ கொடுக்குற செக்கை நான் வாங்கணும்டா, எங்கள் அம்மாவுக்கு நான் செலவு பண்ணதுக்கு நீ காசு தர எனக்கு தேவையில்லை, எங்கள் அம்மாவுக்கு எப்படி செலவு பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் உனக்கு அம்மா கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதே இதை நீ வந்து கடைசி காலம் வரைக்கும் சொல்ல போகிற, கடைசியில் நீ ரொம்ப சங்கடப்பட போகிற, வாயை மூடிட்டு அமைதியாரு. முத்து மீனா நம்ம கிளம்பலாம், மனோஜ் வந்து ரோகிணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போ சுருதி வராங்க. ஆண்டி நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் வந்து இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வருது, மீனா வந்து நல்லா தானே நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, உங்களுக்கும் இந்த நிலைமை இருக்குது, அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க, இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படி குறை சொல்லியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. சுருதிமா உனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடம்புதாங்க. ஆண்டி இதையே சொல்லிகிட்ருங்க, ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு நன்மை மட்டும் தான் செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் நன்மை எது தீமை எதுன்னு சொல்லிட்டு. அவங்களால அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மீனாவை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்க. ஒரு ஆளை எவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பீங்க, நான் நாடகத்தில் கூட இப்படி ஒரு வில்லியை பார்த்ததில்ல, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க ஆண்டி, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்கிறாரு, ஆமாம்மா நீங்கள் பண்ணுறது சரியே இல்லைம்மா, அண்ணி வந்து மீனா அண்ணி வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்கள குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, இது நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிறாங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி தப்பாக நினைக்காதாங்க, மொத்தம் மீனா சொல்ல தான் இவங்க கேட்குறாங்க, சுருதி ரவி அப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க விஜயாட்ட ரோகிணி. உடனே மனோஜ் பங்கு சொல்கிறார், ஆமாம்மா அந்த முத்து மீனாவும் சரியே கிடையாது, இந்த வீட்டை எப்படியாவது ஆட்டை போடணும்னு நினைக்காங்க, அதனால தான் உங்களுக்கு ஐஸ் வைக்காங்க, அப்பாவையும் ஐஸ் வைக்காங்க, உங்கள் 2 பேர் பேரில் இந்த வீடு இருக்குது, எப்படியாவது இந்த வீட்டை எழுதி வைங்களான்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் வீடை எப்படிடா அவங்களுக்கு கொடுப்பேன், இந்த வீட்டை கொடுத்தா உனக்கு மட்டும் தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காரு. உடனே ரோகிணி நினைக்காங்க, ரைட்டு இப்படியே பேசி வீட்டை வந்து மனோஜ் பேரில் வாங்கிட வேண்டியதான், ஆன்ட்டி சொன்னால் தான் அங்கிளும் கேட்பாங்களா, 2 பேர் பங்கையும் மனோஜுக்கே வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, 2 கோடி ரூபாய்க்கு மேலே பெறுவோம்,
2 வீடாக இருக்குது. ஒரு வீடை நம்ம வச்சுக்கிட்டு கூட இன்னொரு வீடை கூட விற்றா கூட நம்ம பெரிய பார்லரோ இல்லைனா பெரிய அளவில் பிஸ்னஸோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா பணம் கொண்டு வாங்க, உங்கள் அப்பா பணம் கொண்டு வாங்கன்னு சொல்லி இவங்க சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லுது மாதிரி ஏன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே விஜயா ஒரு மாதிரி கண்ணை செய்து, ஆன்ட்டி தூங்கட்டும் மனோஜ், நம்ம கொஞ்சம் வெளில நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போகிறாங்க. மனோஜ், இப்போ தான் நீ கரெக்டாக இருந்திருக்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, இப்போ நம்ம கடையை நீ திறக்கலையே அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியம் வந்து ஆன்ட்டியை கவனிக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஷோரூமை திறந்தா தான் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, நம்ம வீடு வந்து 2 கோடி ரூபா பெறும். 2 வீடு இருக்குது. 2 வீடும் ஆன்ட்டி பேரையும் அங்கிளின் பேரில் தான் இருக்குது. ஆனால் ஆன்ட்டியை பார்த்தீங்களா, இந்த வீடை வந்து அவனுக்கெலாம் கொடுக்க மாட்டேன், எழுதி வச்சா அவங்களுக்கு தான் இப்போன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நாசுக்காக பேசி இந்த வீடை மட்டும் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த வீடை வச்சே நம்ம பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம். 1 கோடி ரூபாய்க்கு அந்த வீடை விற்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு வீடு நம்ம சொந்த வீடாயிரும். முத்து மீனாவே நம்மளுக்கு பிடிக்கலன்னா வீட்டை விட்டு அனுப்பி விட்டுடலாம். ஸ்ருதிக்கு ரவிக்கும் விருப்பம் இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா அவங்க எங்கே போகிறாங்களோ போயிட்டு போட்டோம். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப சுதந்திரமாகவும் இதாகவும் இருக்கலாம். ஆன்ட்டி காலமாக ரொம்ப நாள் ஓடாது மனோஜ், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் தப்பாக நினைக்கல, எங்கள் அம்மாவுக்கு தான் வயசாகிட்டேன், அவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ரோகிணி, ஓடும் எங்கள் அம்மா காலம். எங்கள் அம்மா கண்டதுலேயே தான் சாப்பிடுதாங்களே, செமிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மனோஜ், இன்னொரு 10 வருஷம் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, 10 வருஷம்லாம் தாங்காது, இன்னும் தெரியுதுல அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அம்மா இப்படி பேசுகிறீங்க, உள்ளது தானே சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசுலாம் வந்து ஏறிட்டில், எங்கள் அப்பா கூட 2 வருஷம் இருப்பார், ஆனால் இவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ சொல்கிறது தான் சரி, அவங்க வந்து போய் சேரதுக்குள்ளே இந்த சொத்தை எப்படியாவது எழுதி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், எப்படியாவது உங்கள் அம்மாட்ட எவ்வளோ நயவஞ்சகமாக பேசுவீங்களோ பேசி அந்த வீட்டை எழுதி வாங்கிடுங்க. எழுதி வாங்கிட்டு ஒரு வீடை கீழே நம்ம வாடகை விட்டுருக்கோம்ல, அதை விற்றுருவோம். 2 வீடாக இருக்கல, அது ஒரு வீடை விற்றுருவோம், ஒரு வீடை நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எதுவும் சரி தான், கண்டம் பாதியாக இருக்குது, ஆனால் அப்பாட்ட எழுதி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா நல்லா இருக்கும்போதே உங்கள் அப்பாட்ட வந்து நல்லா அன்பாக பேசினா உங்கள் அப்பா தந்துடுவார். உங்கள் அப்பாவும் வந்து ஆகும்னா கூட உங்கள் அம்மா சொல்ல மீற மாட்டார், நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம் ரோகிணி, எப்படியாவது செஞ்சுருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்கள் ஷோரூமில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஃபயர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்து கடைக்காரங்க ஃபோன் அடித்தோடனே பாஞ்சு போகிறாங்க ரோகிணியும் மனோஜும். அங்கே பயங்கரமாக தீ பற்றி எரியுது. எரியும் போது ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடிக்காங்க. அவங்க வந்து அணைக்கிறாங்க. பூரா கரியாக கிடக்கு. உடனே இதை பார்த்த ரோகிணி சொல்கிறாங்க, எங்க இப்படி ஆயிடுச்சு, என்னங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் திருன்னு முழிக்காரு. இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் கடை வந்து மூடி இருந்துச்சு, எரிஞ்சிருச்சு, அதனால் ஒரு சேதம் இல்லை, உயிர் சேதம் இல்லை. ஆனால் வந்து பொருளுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் வைக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் கடையில் பற்றின தீ 2-3 கடையில் அது எரிஞ்சிருது. அந்த கடைக்காரங்களுக்கும் அது இழப்பாயிருது. அப்போ அந்த 2 கடைக்காரங்க வராங்க. உங்கள் கடையில் உள்ள தீ தான் வந்து எங்கள் கடையிலாம் வந்துருச்சு. எங்களுக்கு கிட்டத்தட்ட என் கடையில் ஒரு 5 லட்ச ரூபா நட்டோம், அவர் கடையில் ஒரு 5 லட்ச ரூபா நட்டோம், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா நீங்கள் தான் தர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு தரணும் வைக்கணும், என் கடையை நீங்கள் தான் வந்து எரிச்சிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. விளையாட்டு வேலை பார்க்காதீங்க, எங்கேருந்து எரிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அசால்ட்டு தானே தான் அப்படிங்கிறாங்க. உடனே அதை ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. உடனே ஃபயர் சர்வீஸ்காரங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு பீரோவை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க, அது வந்து ஆன்லேயே இருந்திருக்கு, அந்த சுவிட்சு வந்து அப்போ எப்போவுமே ஆனில் இருந்ததுனால ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க மேலே தப்பு, எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு 5 லட்ச ரூபா தாரீங்க, இல்லை அப்படின்னா நான் அந்த கடையை வந்து ரீஓப்பனிங் பண்ண விட மாட்டேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன மனோஜ், நீங்கள் உண்மையிலே இன்சூரன்ஸ் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, அது ஒரு 15,000 ரூபா வரும்னு சொன்னாங்க. சரி 15,000 செலவு பண்ணிக்கிட்டு என்ன ஆகுதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், வெறும் 15,000 பார்த்த பாரு, எத்தனை லட்ச ரூபா நம்மளுக்கு இழப்பாயிருச்சு, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து இப்படி ஆயிடுச்சு மீனா, அப்படி எப்படி ஆயிடுச்சு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணும்போது நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் எம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு மனோஜ். டேய் அழாதடா, அம்மாவுக்கு சரியாயிருண்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு யாரும்மா அழுதா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவனுடைய ஃபர்னிச்சர் கடை எல்லாமே எரிஞ்சிருச்சு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்படியோ ஃபயர் ஆயிடுச்சுமா, ஒயர் வந்து அப்படி இருந்துச்சான், அப்படி ஃபயர் ஆயிடுச்சு. டேய் இப்படியாட்டா அசால்ட்டாக இருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, வேலை பார்க்குறவங்க தான் அப்படி வச்சுட்டு போயிட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஓனர் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் ஓனருங்க வந்து நான் வந்து அந்த கல்லால் தான் இருப்பேன், நம்பி அங்கே பார்க்க மாட்டேன், ஏதோ ஒரு பொருள் டெமோ காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க போல், அது ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி 2-3 கடை எரிஞ்சு போச்சு. பக்கத்து கடைக்காரங்களாம் வந்து 2 கடை என் கடை எரிஞ்சிருச்சு, ஆளுக்கு 5 லட்ச ரூபா நீங்கள் தான் நஷ்டம் எடுத்து தரேன்னு சொல்லி கேட்காங்க. என்ன செய்யணும்னே தெரிலம்மா, கடையை திறக்கணும்னா இன்னும் 10 லட்ச ரூபா தான் திறக்க முடியுங்கிறாங்க. அது போக பொருள் நிறைய எரிஞ்சு போச்சு.
அதெல்லாம் தூர எடுக்கணும், புதுசாக தான் பொருள் வாங்கி வைக்கணும், அதுக்கு நான் காசுக்கு தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. இப்போ என்னடா பண்ண போகிற, உங்கள் மாமா வந்து 30 லட்ச ரூபா அனுப்புகிறாங்க, 30 லட்ச ரூபா நீ காலி பண்ணிட்டியடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க ஆண்டி, எங்கள் அப்பா வந்து 30 லட்ச ரூபாய்க்கு கவலைப்பட மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, அதுவும் சரிதான்மா, அவங்க அப்பா தான் கோடிக்கணக்கில் பார்த்தவரை, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, இருந்தாலும் அவங்க அப்பாட்ட வாங்கின பணத்தை இவன் வந்து பந்துசாக பண்ணியிருக்கணும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லோரும் வந்து கடைக்கு போகிறாங்க. முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாருமே கம்மி நாள்லாம் கடையில் பார்க்குறாங்க. கடை எரிஞ்சு போய் கிடக்கு. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்காங்க, டேய் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் உன் கடையே எரிஞ்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, போய் பார்த்தோம்டா ஃபுல்லாக எரிஞ்சிருச்சுடா, உன் கடை மட்டும் இல்லை பக்கத்தில் 2-3 கடை எரிஞ்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தெரியும், என்னடா தெரியும் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே பார்த்துட்டு அம்மா பார்க்க வந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. நேரம் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வராங்க. டேய் மனோஜ் என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, ஃபயர் ஆயிடுச்சு, எரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. சரி இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற. ஒன்றும் பண்ணலை, வைக்கல அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஏன்டா படித்து முட்டாளாக இருக்க, அறிவு கட்டவனை அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜை முத்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என் வீட்டுக்காரர் அப்படி பேசிகிட்டு இருக்காதாங்க, வச்சுட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா பேசுறதுக்கெலாம் சூப்பராக தான் இருக்குது, உன் புருஷன் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி தொலைச்சானே, ஒரு எவ்வளோ வந்திருக்கும் மிஞ்சி போனால் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் 15,000 வரும்டா, அதான்டா கட்டலை அப்படிங்கிறாங்க. கட்டலையா, மொத்தமாக போச்சா அப்படிங்கிறாங்க. டேய் இதை எப்படி எனக்கு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், பாரு நான் வேறு மாதிரி லைன் பண்ணி எடுத்துருவேன், இன்சூரன்ஸ் தானே கம்பெனியில் செட் பண்ணி நான் எடுத்துருவேன் வச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் நீ பெரிய இவன், நீ செட் பண்ணி எடுத்துருவா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி மனோஜ் நீ என்னென்னு பாரு அப்படின்ட்டு விஜய் அனுப்புகிறாங்க. நேராக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறாங்க. நான் பாலிசி கட்டின மாதிரி ரெடி பண்ணி தரலாமா, வைக்கலாமா, உங்களுக்கு 5 தானே வைக்கேன் அப்படிங்கிறாங்க. தேவையே இல்லை, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. உடனே ரோஹின்ட்டு வந்து சொல்கிறாங்க, ரோஹிணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு தான் முன்னூட்டியே தெரியுமாடா, ஏன்டா லூஸ் மாதிரியே பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மாதிரியா இன்னுமே அது இருடா அப்படின்றாங்க. உடனே பக்கத்து கடைலாம் எரிஞ்சிட்டு முத்து, அதனால் 10 லட்ச ரூபா மனசுங்க கேட்க தான் செய்வாங்க. மசாலத்தில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஓனருங்கிற நினப்பில் தாண்டி நம்ம வந்து தொழிலாளியாக இருக்கணும். அவங்க லேபர் நம்ம வேலையை விட்டு போயிட்டாங்க கூட எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்து நீ கடை அடைக்கணும். உன் பாட்டில் அடைச்சி வந்ததுக்கு தான் அப்படி ஆயிருக்கு. அவங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து தான் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சுவிட்சு போட்டே இருந்துச்சு, அதனால தான் ஃபயர் ஆயிடுச்சு, ஈபி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படி உட்காந்துட்டே இருக்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, எந்த விஷயத்துலையும் உனக்கு பொறுப்பே இல்லை, இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கவே தான் இவ்வளோ நாளாக நீ இந்த தொழிலும் பண்ண முடியாமல் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போவும் மாமனாருக்கு நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பி நீ தொழில் பண்ண சொல்லியிருக்காரு, அதையும் நீ கெடுத்துட்ட. இப்போ உங்கள் மாமா பணத்தை என்னடா செய்ய போகிற, எப்படிடா கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் மாமாலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க மனோஜ். ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், எங்கள் அப்பா கிஃப்டாக கொடுத்தது தான், எங்கள் அப்பா கேட்க மாட்டாங்க, அதுபோக எங்களுக்கு இருக்க வசதிக்கு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இழுக்கா இருக்குன்னு கேட்கல அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதெல்லாம் அவங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேசுகிறாங்க. ஏ விஜயா, இந்த நிலைமையிலையும் வந்து ஃபில்டப் தான் பண்ணிட்டு வச்சதுனா மறு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வராங்க. ஒரு பேஷண்ட் இருக்க இடத்துல வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர் வீட்டில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, இவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, வீட்டுக்கு கூட்டு போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்க செக்கப் கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வீடு ரொம்பவே சோகமாக இருக்குது. உடனே மீனா அங்கே சமைச்சிட்ருக்காங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என் பையனுக்கு வேறு கடையே எரிஞ்சு போச்சு, அவன் ரொம்ப சோகத்தில் இருக்கான், ரோஹிணி ரொம்ப சோகத்தில் இருக்கா, இவன் சமைச்சிட்ருக்காள அப்படின்னு சொல்லிட்டு பையன் நம்மள்ட்ட சொல்கிறாங்க. என் பையன் என்ன கவலையில் இருக்கான், இவன் பாருங்கள் சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அந்த புக்காரி அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த நிலைமையிலையும் உனக்கு வந்து உன் வாயும் அடங்காது, நீனும் அடங்க மாட்டேன். உன் பையன் கடை இருந்ததுக்காக எல்லோரும் பட்னியாக இருக்கணுமா, அது செஞ்சது தப்பு உன் பையன், அதுக்கு யார் பொறுப்பாவா, அது இன்சூரன்ஸாக பண்ணியிருக்கானா, அதுவும் பண்ணது கிடையாது, பாரு இப்போ பாரு மொத்தமும் போச்சு, இப்போ என்ன செய்ய போகிறான், கடையும் சரி கடன் வாங்கி கவலை வாங்கி திறக்கலாம், இந்த கடை தான் அப்படின்னு போனால் பக்கத்து கடைக்காரங்க 10 லட்ச ரூபா நஷ்டம் கொடுத்தா தான் இவன் திறக்க முடியும், அந்த நிலைமையில தான் பண்ணி வச்சுருக்கான், சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேசுகிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டு பத்திரத்தை வச்சு பண்ணி கொடுத்துட்டு தெருவில் போய் நிற்கிறதா மூணை நம்பி, அதெல்லாம் சரியே வராது. 30 லட்ச ரூபாயை என் மாமா கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு மாதம் கூட ஆகலை, அந்த ஒரு மாதத்தில் கடையும் போய் பணமும் போய் கெட்ட பேரும் ஆகி இப்படிலாம் பண்ணுதான். ஏன் 27 லட்ச ரூபா எட்டு போனால் அதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் என்ன ஏதுன்னு பேசவே இல்லை, இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வராரு, எப்பா இவனை நம்பிலாம் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துடாதாங்க அப்படிங்கிறாங்க முத்து. இவனை நம்பி இன்னும் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி வராங்க. அங்கிள் உங்கள் பையனை நீங்கள் செய்யாமல் யார் செய்வா, எங்கள் அப்பா சைடில் வந்து 30 லட்ச ரூபா செஞ்சுட்டாங்க, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது செய்யணுங்களா அங்கிள், நீங்கள் சும்மா ஒரு தாப்பன் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீ சொல்லிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. நீ இன்றைக்கி வந்து உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்க, எங்கள் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆன உடனே 27 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தாரு,
சரியா? அதையும் புருஷன் வந்து இன்னொரு புல்லட்டை கொடுத்து ஏமாந்துட்டான். ஏன்னா இன்றைக்கி நிலைமையில் கொடுக்கல வைக்கல நீ பேசாத, 27 லட்ச ரூபா இன்றைக்கி என்னாச்சு, அது வட்டி மூலமாக புருஷன் தர சொல்லு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் என்ன நிலைமையில் இருக்கார் பாருங்க அங்கிள், இவர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன முத்து பேசல என்னமா தப்பு இருக்குது, ஏன் பங்கு நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், என்ன இந்த பசங்களுக்கெலாம் கொடுக்காம நான் மூத்தவன் சரி இவன் நல்லா இருந்தான்னா கீழே இருக்க சின்ன பையங்களை பார்த்துப்பாங்க, குடும்பத்தை அனுசரித்து போகணும்னு கொடுத்தேன். ஆனால் வந்து நான் மட்டும் சுயநலமாக வாழணும்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஆனால் அங்கேயும் அதை பிரயோஜனப்படுத்தினானா அதுவும் இல்லை, ஒரு புல்லட்டை கொடுத்து ஏமாந்துட்டவனு வந்து நிற்கான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரில. போலீஸில் கேட்டால் எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னும் போய் உடனே போய் கேட்டால் தெரியும் இது என்ன லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம கேட்குறத பார்த்துட்டு அங்கிள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் முத்து அப்போ தான் சொல்கிறாரு, எப்போ அது சம்மந்தமாக நம்ம போலீஸில் போய் கேட்போம்பா அப்படிங்கிறாங்க. சரி முத்து நம்ம என்னென்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறார், நீ என்ன சிபிஐ ஆஃபீஸரா, நீ சொன்னால் வந்து எல்லாம் நடக்கும், நான் பார்க்குறோம் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறோம், நீ சொல்கிறது கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, நீ போயிட்டு பிறகு வாங்க அப்படிங்கிறாங்க. வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ரோஹினி மனோஜும் திருன்னு முழிக்காங்க. ஆகா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இயல்பாக இருக்கிறாங்க. இதை பார்த்த மனோஜ் சொல்கிறாரு, அவன் எதுவுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், போலீஸ் எதுவும் தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதான் வந்து இவங்க அசால்ட்டாக இருக்காங்க, ரைட்டு விடு ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மனோஜ் சாப்பிட்றாரு. உடனே முத்து வராரு, டேய் இவ்வளோ நடந்திருக்கு எதுவுமே உனக்கு இல்லையா, கவலையே இல்லையாடா உனக்கு, நல்லா சாப்பிட்ருக்கியடா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா கவலைப்படணும், சாப்பிட்டாப்புல என்ன ஆகும், சாப்பிட்றதுனாப்புல என்ன ஆக போகுது, அடுத்தாப்புல வந்து பிஸ்னஸ் பண்ண தான் போகிறேன், ரோஹினி அப்பா வெளில வர போகிறாரு, கோடிக்கணக்கான பணத்தை எனக்கு அனுப்ப போகிறார், நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதையாவது பிரயோஜனப்படுத்து, இல்லை அதையும் இதை மாதிரி போட்டுட்டு வீணாக்கிட்டு கிடக்காத, சரியா, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீ சாதாரண ஒரு டிரைவரு, சரியா, நான் ஒரு காரை வச்சுக்கிட்டு உழைச்சி நாடு சாப்பிட்டுட்ருக்கேன் 50க்கும் 100க்கும், சரியா, நான் வந்து அப்படி இல்லை, லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவேன், எப்படி பண்ணேன் அது பண்ண எனக்கு தெரியும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என் முட்டாள், இப்போ அது உனக்கு கிடையாது, சும்மா கிடந்து இது பண்ணிகிட்டு இருக்காத, ஏன்னா 30 லட்ச ரூபாய் நீ ஒழுங்காக பயன்படுத்தலாம், உங்கள் மாமா இப்படி கோடியை தருவான், தெரு கோடி தான் நீ போவ அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் நம்மளுக்கு எப்படி முன்னேற நம்மளுக்கு தெரியும், டிரைவர்லாம் சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் கேட்டு நம்ம வாழணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம இப்படிலாம் பேசாத, எந்த தொழிலும் சவுட்டு கிடையாது, என்ன மதித்து பேசணும், யார் நல்லது சொன்னாலும் கேட்டுக்கணும். முத்து வந்து கோவத்தில் பேசுகிறான்னா அவன் வந்து இப்படி பண்ணிட்டானுங்கிறது தான், இதை நான் பேசுனோம்னா வந்து எனக்கு ப்ரெஷர் ஏறும், அதான் அவன் சொல்லுதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் எடுத்துக்கிடாதம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் பேசுகிறது அப்பான்ட்டு போயிடும், முத்து பேசுகிறதா யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லி தானே மனோஜ் கோவம் வரும், மனோஜோட மூத்தவங்க சொன்னால் பரவாயில்லை, முத்து சொல்லும் போது கடுப்பாக தானே வரும் அப்படிங்கிறாங்க. முத்து அவன் எக்கடும் கெட்டு போகிறான் விடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா எப்படினாலும் வீட்டில் தண்டை சூடு தான் சாப்பிட்டுட்டு இருக்க போகிறான், வீட்டில் இருந்தோம்னா வீட்டுக்கு எதுவும் பிரயோஜனமாக கடைக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் கடைக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. நீ தான்டா போகணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அங்கிள் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எனக்கே உடம்புக்கு முடியல, அந்த முத்தி எங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் பேசல என்ன தப்பு இருக்குது சொல்லு, என் மாமன் கொடுத்த பணத்தையும் வம்பாக்கிட்டான், நான் கொடுத்த பணத்தையும் வம்பாக்கிட்டான், அந்த கொஞ்சம் கூட வம்பாக்கிட்டேன்னு சொல்லி அந்த கொஞ்சம் கூட அவனுக்கு கவலை இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே, இவனை என்னது சொல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, விஜயா இப்படி இருந்து அவன் வாழ்க்கையில் என்ன சாதிப்பான்னு சொல்லு, இந்த கடைக்கு போகும்போது கூட நீனும் ரோஹினியும் வந்து எந்திரிச்சு போன்னு எழுப்பி கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பீங்க, அதுவும் கொஞ்சம் நாளைக்கு போய்கிட்டு இருந்தால் இப்போ கடையும் ஃபயர் ஆகிடுச்சு, பக்கத்து கடையும் எங்களுக்கு நட்டமாகி போச்சு தாங்கங்கிறாங்க. அந்த நிலைமையில தான் நிற்கான். இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவனை காக்கக்கூடாது, அவனுக்கு புத்தி சொல்லணும். நீனும் ரோஹினி வந்து அவனை வந்து உசுப்பேத்திட்டே இருந்தால் அவன் இன்னும் இப்படி தான் இருப்பான், வேறு வழியே இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹினிக்கு ரொம்ப கடுப்பாயிருது, அங்கிள் இப்படி பேசுகிறாங்கன்ட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜும் போகிறாங்க. ரோஹினி சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு, நீ சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் உண்மையிலே உங்களுக்கு அறிவே இல்லை மனோஜ் அப்படிங்க, ஏன் ரோஹினி அப்படிங்கிறாங்க. உங்கள் கடை இப்படி ஃபயர் ஆகிருக்கு, கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்லையா, அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க, இந்த முத்தும் உங்கள் அப்பாவும் இப்படி பேச அளவு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி நல்லா சாப்பிட்டா தான் அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் படுகிறார், அப்படியே தூங்கி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நான் ரோஹினி சொல்கிறாங்க, மனோஜ் நீ ஒரு காலமும் நீ முன்னேற போகிறதில்ல, அந்த பணத்தை வச்சு நான் ஒரு பார்லர் வச்சு நான் 2 பார்லர் வச்சு ஜே நடத்தியிருப்பேன், இன்றைக்கி வீட்டுக்கு எப்படினாலும் ஒரு நாளைக்கு 5000 10,000 வருமானத்தை கொண்டு வந்துருப்பேன், வம்பாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காரு. என்ன நண்பா எப்படி இருக்கு அப்படிங்க, நல்லா இருக்கேன், எனக்கு என்ன நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா உன் கடை ஃபயர் ஆயிடுச்சு வச்சுன்னு சொல்லி டிவிலாம் போட்டுட்ருக்காங்க, நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வச்சுலாம் நான் கவலைப்பட முடியுமா, இது வெறும் 30 லட்ச ரூபா தானே, போனால் போயிட்டு போட்டோம், ரோஹினி அப்போ நான் சாதாரண பெரிய கோடீஸ்வரர், அவங்க கோடிக்கணக்கில் அனுப்ப போகிறாங்க, அடுத்தாப்புல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ்
பயங்கரமான அலர்ப்பு பிள்ளை, இதெல்லாம் பெரிய கவலையப்பட மாட்றியே அப்படிங்கிறாங்க. சரி சரி நாளைக்கு பார்க்கில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி நண்பா வா அப்படிங்கிறாங்க. யார் உங்கள்கிட்ட பேசினா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான். யார் அந்த பார்க்கில் உள்ளவரா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு ஆள்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவர் சொன்னதுக்காக தான் ஒரு சாமியார்கிட்ட போய் நான் வந்து கொஞ்சம் நேரம் சொன்னதை கேட்டு நான் பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கே எனக்கு இவ்வளோ பணம் வந்து கையில் இடையில போயிட்டு முத்தால் தான் இடையில போயிட்டு நான் இன்னும் ஒரு வாட்டி அந்த சாமியாரை பார்த்து எந்த கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கலாம்னு கேட்டு வரேன். கோடிக்கணக்கான ரூபா நம்ம தங்க போகுது உம்பாட்டில் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள் மனோஜ். இனிமேல் வேலை பார்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த கடையை நம்ம ஓப்பன் பண்ண முடியும்னு நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா கடையை ஓப்பன் பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15,00,000 மேலே வேணும். அந்த 15,00,000 இப்போ யார் தருவா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உங்கள் மாமா நம்பர் ஓடியில் ஆனில் வருது, சில நேரம் ஆஃப்னு வருதுன்னு சொல்லுதில்ல, ஃபோன் அடிச்சு பாரு. உங்கள் அப்பா வெளியே போடுவான்னு சொல்லிட்டு வக்கீல்ட்டையும் கேளு அப்படிங்கிறாங்க. எங்கள் வக்கீல் நம்பர்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்னார் ரோஹிணி எங்கள் அப்பா சீக்கிரம் வெளியே வந்துடுவான்னு சொல்லி வக்கீல் சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற. ஆமாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மனோஜ் நான் அடித்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ டென்ஷனில் மறந்துட்டு ரோஹிணி அடிச்சு பாரு, உங்கள் அப்பா சீக்கிரம் வந்துட்டாருன்னா நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிற நேரம் வந்துருச்சு. அப்போ முத்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. உடனே எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அவனுக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது டாக்டர் சொல்லி அனுப்பிடுறாங்க, இனிமேல் நடனம் கடனெல்லாம் அடையக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இருந்துடுறாங்க. இருந்த உடனே வீட்டில் சொல்கிறாங்க விஜயா, ஏங்க மனோஜ் இது இப்படி ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க மாமா வந்து பண்ணால் தான் நம்ம அவன் எந்திரிச்சு வர முடியுங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே என் வேலையுமா பார்க்க முடியாது படித்த படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை. இல்லைங்க அவன் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம போய் யார்ட்டையும் வேலை பார்க்க முடியாது, பேசாமல் நீங்கள் வந்து பணம் ரெடி பண்ணி கொடுங்க. எதுக்கு பிஸ்னஸ் பண்ணவா அப்படிங்க. பிஸ்னஸ் பண்ணலாம் பணம் கொடுக்க வேண்டாம், ஒரு 5,00,000 ரெடி பண்ணி கொடுங்க. மனோஜ் ரோஹிணி வந்து அவங்க அப்பாவை போய் மலேசியாவில் போய் பார்த்துட்டு வரட்டும். அவங்க அப்பா வெளியே வந்துட்டாருன்னா இவங்க பெரிய கோடீஸ்வரங்களாயிருவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மனோஜ் சொல்கிறார், ஆமாப்பா இது எப்படியாவது பண்ணுங்கப்பா, நான் மலேசியாவில் அப்பாவை பார்த்ததும் இல்லை, இவங்க சொத்து பத்து எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்ததில்ல, எங்கள் பிஸ்னஸையும் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா வரதுக்குள்ளே அதை நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். அவரும் வெளில வந்துடுவார், வரும்போது சில கோடிகளை வாங்கிட்டு வந்து இங்கே பெரிய பிஸ்னஸ் பண்ணி பல கோடிகளை உருவாக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே கற்பனையே பண்ணிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இந்த 5,00,000 புரட்டதுக்கு இப்போ வாய்ப்பும் இல்லை. மொட்டை மாடியில் வீடு கட்ட போகிறேன், அதுக்கு தான் நான் பணம் பேங்க் லோன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்துக்கு ரூம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பேங்க் லோன் போடுவீங்க, மனோஜ் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இவனுக்கு வந்து பணம் 27,00,000 கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு இங்கே 4,00,000 லோன் போட்டு கொடுக்க தானே செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. அதை அவனே அடைச்சிட்டு வீட்டு பத்திரத்தையும் மீட்டுட்டானா அப்படிங்கிறாங்க. அவன் மீட்டுட்டான், சரியா அதையும் பத்திரமா ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா சிரிக்கிறாங்க. பத்திரமா இருக்குன்னா எங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த பூக்கார்ட்டை தான் கொடுத்து வச்சுருக்காங்களா, பூக்காரிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. உடனே மனோஜுக்கு எந்தையாவது பணம் கொடுத்தா தானே என் மாமனார் பார்த்து வருவான் அப்படிங்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காலகட்டத்தில் அவர் பணம் அனுப்பியிருக்காருன்னு வருதுல, இந்த பணத்தை வச்சாவது அவரை போய் பார்த்துட்டு வந்து மாமா நாங்கள் பண்ணிடுறோம் வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல. அப்போ போகல, இப்போ வந்து எல்லாத்தையும் தோற்றுக்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. மேலே வீடு இது தான் கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஒரு கான்ட்ராக்டர் வர்றாரு. சார் மேலே தானே வந்து கட்டணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஆமாம் சார் இவ்வளோ வரும்னு சொல்லி பேசிட்டு கீழே நடந்து வராரு. இன்ஜினியர்கிட்ட போகிறாங்க. இப்போ வீடு கட்ட போகிறதில்ல, நீங்கள் எல்லாம் பண்ணித்தர வேண்டாம், போயிட்டே இருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை பார்த்து அண்ணாமலை சொல்லுவாங்க, வாயை மூடிட்டுரு. சார் என்ன சார் இந்த அம்மா இப்படி பேசுது, என் வீட்டம்மா தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள கொஞ்சம் தள்ளிவா அப்படிங்கிறாங்க கூட வந்தவங்கள. என்னங்க இப்படி சொல்கிறீங்க வந்தவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் வந்தவங்ககிட்ட நீங்கள் லூஸ்னா சொல்லுவீங்க அப்படிங்க. அப்படியா சொன்னேன், மனநிலை சரியாக பேசுனா மனநிலை சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மேலே வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டது, அதை செய்ய போகிறோம். இந்த பணத்தை கொண்டு மனோஜை கொடுங்க, அவன் வந்து மலேசியா போய்ட்டு வரட்டும் அப்படின்னா, மலேசியாவில் எப்பா இருக்காரா இல்லைன்னே தெரில அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, ரோகிணி பொய்யா சொல்ல போகிறா, உங்கள் அப்பா மலேசியா ஜெயிலில் இருக்காரா, எப்பா மலேசியா பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் அப்பா கொடுத்தாங்க, இவன் பிஸ்னஸே ஆரம்பிச்சான்னு 30,00,000 ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதுவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. உடனே முத்து வந்துடுறாரு, எப்பா என்னத்தை ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. டே இப்போ ஒரு 5,00,000 வேணுமா, அவங்க மலேசியாவில் என் மாமாவை பார்க்க போகிறானா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்துடுறாங்க. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் அப்பாவை பார்க்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அப்பா கோடீஸ்வரராக இருக்கும், நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அப்பாவை சீக்கிரம் வெளியெடுக்கிறது வெளியே பார்ப்போம், வெளியே வந்தாருன்னா வெளியே கோடி நமக்கு வரப்போகுது, அவர் சொத்துக்கு எல்லாமே வாரிசு நீ தானே, உனக்கு பணம் வந்துச்சுன்னா எனக்கு தானே அந்த பணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் ஆமாம் அப்படின்னுட்டுருக்காங்க. அப்பவும் நினைக்காங்க அங்கிள்கிட்ட 5ங்கிற இடத்துல 10,00,000 வாங்கி தூரம் எங்கேயாவது போய் பார்லர் வச்சு கூட பொழைச்சி கூட மனோஜ் கூட வீட்டிலே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்கிள் நீங்கள் ஏதாவது பணமாக ரெடி பண்ணி கொடுங்க, 5க்கு 10,00,000 ரெடி பண்ணி கொடுங்க, எங்கள் அப்பாவை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன்
அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏப்பா பேசாம இந்த வீட்டை விற்று அவங்க கையில் கொடுத்துருப்பா, அவங்க வந்து வச்சுக்கிட்டோம், வச்சுட்டு 10 நாள் காலி பண்ணிடுவாங்க, நம்ம எல்லோரும் போய் தெருவில் போய் நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டுக்காரர் என்னச்சுன்னு எனக்கு தெரியும்டா, அவருக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியும், அதனால் எனக்கு சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இவனை நம்பி 10 ரூபா கொடுக்க முடியாது. அவன் மாமனாரை பார்க்க போனேன், உழைச்ச காசில் போட்டும் சரியா, என்கிட்ட 5 காசுலாம் தர முடியாது, இவன் வீடு கட்டுறது தான் என்ன பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளியே கிளம்பிடுறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாரு. டே முத்து, இந்த வீட்டில் நடக்கிற நல்ல விஷயம் எதுவுமே உங்களாலும் நீயாலும் உன் பொண்டாட்டியால் நடக்காது, உன் பொண்டாட்டி இந்த எந்த விஷயத்தையும் நடக்க விட மாட்டா, வைக்க விட மாட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் மீனா தான் நீ குறை சொல்லுவீங்களா, மீனாவுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவள் பூவை வரமாகவே இருக்கா, வீட்டில் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவள் சொல்லி அனுப்பியிருப்பா, நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கு சரியான கடுப்பாகுது. மீனா பூ வியாபாரம் பார்த்துட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி எதிர்த்தாப்புல வராங்க. மீனா நெல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உனக்கு அம்மா மாதிரி தான், உன் புருஷனுக்கு அத்தைன்னா உனக்கு நம்ம அம்மா தானே, நீ எனக்கு பிள்ளை மாதிரி தான், ஒன்று சொல்லுவேன் நீ அதை செய்வியாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டில் பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் நிறைய விளம்பரத்தை பண்ணிட்டா, நிறைய பேர் என் வீட்டுக்கு தேடி தேடி வராங்க, எனக்கும் சொல்லி முடியலை, இப்போ எடுக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி முடியலை, அதனால் ஏகப்பட்ட பேர் தேடி வராங்க. ஏன்னா அதில் வந்து போர்டு வேறு இருக்கா, அந்த போர்டை வேறு பிக்கணும்னு நினச்சா அது முடியலை. இப்போ நிறைய பேர் தேடி வர்றதுனால வந்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை. அதுபோக வந்து ஒரு சில ஆட்கள் இப்படியே கேட்டாங்க, பரதநாட்டிய ஸ்கூல் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு எதுவும் ஏமாத்தலான்னு பார்த்தீங்களா அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ காலமும் நான் வந்து யாரையும் ஏமாத்தலாம் வைக்கல, அந்த இடத்துல நேர்மையாக இருந்துட்டேன். சொந்த வீடும் கூட, வாடகை வீடுனா கூட வீடை மாற்றிட்டு இருந்துடலாம். இப்போ எல்லோரும் தேடி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் மாமியாரையும் வாழ்நாளில் இனிமேல் பரதநாட்டியம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அது நடக்க போகிற காரியமும் இல்லை. ஆனால் நீ நல்லா ஆடுத. முத்துக்கிட்ட விசாரிக்கையில், முத்து என் பொண்டாட்டி வந்து சின்ன வயசில் நல்லா பரதநாட்டியம் ஆடுவாளாம், பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது கூட அவங்கள்ட்ட காசு இல்லாமல் தான் வைக்கலை, ஆனால் அந்தளவுக்கு ஆடுவா, இப்போ 4 பேர் சொல்லிக் கொடுக்க திறமாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுபோக நீ ஆடும்போதும் பார்த்தேன், அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக ஆடுத, அப்பேற்பட்டவன் நீனே இப்போ கிளாஸ் எடுக்க வேண்டியதானம்மா, வைக்க வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க. என்னால் எடுக்க முடியுமா சித்தி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாடகையே நீங்கள் ஒரு 10,000 கேட்பீங்க, அது போக வந்து நான் பூவே வர மாதிரி எப்படி பண்ண முடியும், வைக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அம்மா நான் வந்து விஜயாவுக்கு தான் வாடகை கேட்டேன், நீ எனக்கு பெற்ற பிள்ளை மாதிரி, எனக்கு ₹1 வாடகை தர வேண்டாமா, அழகாக கிளாஸ் எடு, என்ன கிளாஸ் எடு, வார வருமானத்தை உனக்கு தேவைக்கு வச்சுக்க, என்ன பெற்ற தாய் மாதிரி என்னை பார்த்தா நல்லா பரிவாக பேசிக்க, இதில் என்ன வேறு என்ன வேணும் சரியா, எனக்கு பிள்ளைகளுக்கு இருந்தும் என் கூட இல்லை, நீ எனக்கு பக்காத பிள்ளையாக இருந்துட்டு போய் இதில் என்ன இருக்குது, வீடு என் பேரில் தான் இருக்குது, என் பையன் வந்து சரியாக என்ன பார்த்தானா பார்ப்பேன், அவனுக்கு கொடுப்பேன், இல்லையா வீடை கூட உன் பேரில் எழுதி தந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. அத்தை சித்தி அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க அத்தை, பார்வதி அத்தை நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, நான் அத்தையா சித்தியா அப்படிங்கிறாங்க. சித்தி தான், அப்படிலாம் பேசாதங்க சித்தி அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து கிளாஸ் எடு, நிறைய பேர் தேடி வராங்க என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி அப்போ நான் என்னையிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு நல்ல நாள் பார்த்து எடு, நாளைக்கு வந்து புதன்கிழமையிலேருந்து எடுக்கியா அப்படிங்கிறாங்க. சரி நான் புதன்கிழமையிலேருந்து எடுக்கேன், என் வீட்டுக்கார்ட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி உன் புருஷன்ட்டு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எங்கே உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் பரதநாட்டியம் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, ஏண்டி இப்போ தாண்டி எங்கள் அம்மா விழுந்து எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஆரம்பித்த ஸ்கூலில் தான் நடத்த போகிறேன், பார்வதி உங்கள் அத்தை இருக்காங்களா ஆண்டி, அதை சித்தி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி விஜய் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டா, நிறைய பேர் வீட்டுக்கு தேடி வராங்க, என்னால் வந்து பதில் சொல்லவே முடியல, அதனால் யாராவது ஒரு ஆள் எடுத்தால் தான் முடியும், நீ தான் நல்லா பரதநாட்டியம் சொல்லி கொடுப்பி எடு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீதா தான் சொன்னா, நீ சின்ன வயசில் நிறைய பேருக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துருக்க வச்சுருக்க, பணம் இல்லாமல் தான் எங்களால் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், அது நீனே நடத்து பேசாமல் அப்படிங்கிறாங்க. என்னால் முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இதை வந்து நேராக அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம், மீனா நீ நடத்துறதுல ரொம்ப இதாக இருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கும், நீங்கள் பண்ணுங்கள் மீனா, என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வைக்கிறேன் வாங்காங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் நடத்தும்போது நீ சொல்லவே இல்லை ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களுக்கு அந்தளவுக்கு ஆடி ஓடி சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரில, நீங்கள் வேறு வெயிட்டு குண்டாக இருப்பீங்க, எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, ஆனால் வந்து மீனா வந்து நார்மல் வெயிட்டாக இருக்காங்க, அவங்க ஓடி ஆடி சொல்லிக் கொடுக்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா அவனுக்கு புரியுதா, அது இளம் ஆள் சரியா, அவனுக்கு வயசாகிடுச்சு, இளம் ஆள் சொல்லிக் கொடுத்தா 4 பேர் வருவாங்க, இதுதான் எதார்த்தம், என்ன கூடுதலாக 4 பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பார்வதிக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்வதி பண்ணிக்காங்க. பார்வதி நீ யாரை கேட்டு வீடு கொடுக்குன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க.
நீ வந்து பரதநாட்டியம் ஆடும்போது நான் எப்படி வீடு தரேன்னு சொன்னேனோ அதேமாதிரி மீனாவுக்குன்னு சொன்னேன். வீட்டுக்கு ஏகப்பட்ட பேர் தேடி வராங்க. எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. என்ன நீங்கள் பரதநாட்டியம் ஆரம்பிக்க போகிற சொல்லித் தரப்படும்னு சொல்லிட்டு ஏமாற்றி தள்ளிடுவீங்களான்னு என்கிட்ட கேட்காங்க. இதுக்கு மேலே நான் அசிங்கப்பட முடியலை. என் பையன் வந்து என்னை விட்டுட்டு நான் தனியாக போய் சீரழிஞ்சு கிடந்தேன். அந்த அசிங்கத்தோடு இது பெரிய அசிங்கமாக இருக்குது. அதனால வந்து மீனாவே நடத்தட்டும். விஜயா இந்த விஷயத்தில் எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. நீ வாடகை கூட வேண்டாம்னு சொல்லியிருக்க, அப்படின்னு 10,000 கட்டத்துக்கு 30,000 கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைய பாவம் பூ விற்று கர்நாடக வீட்டை பார்த்துட்ருக்கு. சரியா, அந்த பிள்ளைகிட்ட நான் வேணாம், நல்லா இருக்க மாட்டேன், எனக்கும் பிள்ளை இல்லை, நாளைக்கு பிள்ளை மாதிரி இது பார்த்துக்கிட்ட போகுது அப்படிங்கிறாங்க. அந்த மீனாக்கிட்ட வந்து இப்படி நெருங்கி நீ பழகினா நீ வேணாம் தான் நினைக்க வைக்க அப்படிங்கிறாங்க. விஜயா பிடிச்சா பேசு, பிடிக்கலையா பேசாத, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த மீனாவுக்கு இந்த வீடை வந்து நான் பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், வாடகையும் வாங்க போகிறது இல்லை, அது உன்னால் ஆனதை பாரு அப்படிங்கிறாங்க. இந்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த பார்வதி இப்படி பண்ணதால், நம்மளை நம்ப வச்சு மோசம் பண்ணதால், நம்மளை அந்த இடத்துல பரதநாட்டிய ஸ்கூலில் ஆரம்பின்னு சொன்னது அவள் இப்போ வந்து இவ்வளோ கொடுக்கலாமே அப்படின்னுட்டு இருக்காங்க. நான் அண்ணாமலை சொல்கிறாங்க, நாளைக்கு ஓப்பனாமா அப்படிங்கிறான். அவன் அங்கிள் நாளைக்கு பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லோரும் அங்கே போய் இருப்பேன் கட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே முதல் நாளே பரதநாட்டியம் கற்றுத்தாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. இதை பார்த்த மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாருமே வந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஆளுக்கு ₹1000 மொதல் மாதத்துக்கு கொடுக்குறாங்க. 50,000 வருது. உடனே வீட்டில் வந்து அண்ணாமலை கையில் கொடுக்குறாங்க. மாமா இன்றைக்கி 50 பேர் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு வந்திருக்குறாங்க, 50,000 தந்திருக்காங்க, இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே வா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு வேறு வழியெல்லாம் வந்துருக்காங்க. இன்றைக்கி பாரு, நீ பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்த ஒருத்தரும் வரல, மீனை ஆரம்பித்த ஒரே நாளில் 50 பேர் வந்திருக்காங்க, ₹50,000 வருமானம் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நான் வந்து பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து இவ வந்து அதிலே பெருசாகிட்டா. இவங்க வந்து நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அதுக்கு பின்னாடியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அவங்க இதில் ஏதாவது லாபம் தரலாம்னு முத்து மீனாவும் அலையுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன விஜயா ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிறாங்க. நல்லா இரு அப்படிங்கிறாங்க. அத்தை மாமா உங்கள் ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக நான் வந்து பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாரு, மீனா எங்கள் அம்மா ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டு, அதனால தான் நீ வந்து எங்கள் அம்மா ஆரம்பித்த அந்த பரதநாட்டிய ஸ்கூலை நீ எடுத்து நடத்த அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பில் நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே ரோஹிணி போகிறாங்க. பார்த்தீங்களா, அங்கே போய் இந்த பொண்ணு ஏதாவது ஊதி விட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க. டே விட்றா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, மீனா நான் வண்டிக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நேரம் ஆகிடுச்சு, இப்போ எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நைட்டு ஒரு ஆஃபர் இருக்குது, அது போனால் ஒரு 5000 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நைட்டு ஓட்டதெல்லாம் சரி தான், தூக்கம் வருது மாதிரி இருந்தால் ரெஸ்ட் எடுத்து ஓட்டு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏத்தாப்புல ரவியும் ஸ்ருதியும் வராங்க. இவ்வளோ நேரத்துக்கு உடனே எங்கே போகிறாரு அப்படிங்கிறாங்க. வண்டிக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே மீனா வாழ்த்துக்கள், இன்றைக்கி நல்லா குட்டமாமலாம் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமாம் ஸ்ருதி, நீங்கள் பால் காப்பி வராமல் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு ரெக்கார்டிங் இருந்துச்சா தான் போயிட்டேன், என் வீட்டுக்காரர் வந்திருந்தாரில் சொன்னார், இன்றைக்கி ஒரு 50 பசங்க வந்துட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துட்டாங்க, இப்படி ரெகுலராக வந்தாங்கன்னா நம்ம 18 ஸ்கூல் பெருசாகிடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயா வராங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் இருந்தாங்கன்னா 10 நாளில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.